அந்த பையன்கிட்ட பேசினானா உன் தலையை வெட்டி ஆதிசேஷன் நகர் ரோட்ல உருட்டி விடுவேன். மேயர் பிரியான்றவங்களோட அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சென்னை பெரம்பூரில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடிகளை மேயர் பிரியாவின் தந்தை மூலம் பெண்ணின் தந்தை மிரட்டுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பெரம்பூர் மங்களபுர பகுதியை சேர்ந்த அபர்ணாவும் அதே பகுதியை சேர்ந்த டேனியல் ஜோசப் என்பவரும் கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இதுகுறித்து அறிந்த பெண்ணின் தந்தையும் முன்னாள் திமுக கவுன்சிலருமான விஜேஷ் சென்னை மேயர் பிரியாவின் தந்தை மூலம் டேனியல் ஜோசப்பின் தந்தையை வீட்டிற்கு வரவழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இளம் ஜோடிகள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். பிரியாடு அவங்க அப்பா வந்தாரு, ராஜன் தான் வந்தனால அவர் அவ்வளவு பிரஷர் பண்ணி அவ்வளவு தகாத வார்த்தை கேட்க முடியாத கேள்விங்க அவர் கேட்டது. உண்மையில அவர் வந்து போலீஸ்காரே கிடையாது. ஒரு என்ன லவ் மேரேஜ், 2 பேர் மேரேஜ் மேஜர்ன்ட்டு தெரியல அவருக்கு. அவர் தெரிஞ்சு கூட நான் கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. ஆனா அவர் ஷூ கால் எட்டி ஒதுக்கி வந்தாருங்க. அவரு இவ்வளவு பேர் பைப் எடுத்துன்னு வந்தாரு. பைப் எடுத்துட்டு என் பொண்ணு அசிங்கமா பேசினாரு, என் வைஃப் அசிங்கமா பேசினாருங்க அந்த எஸ்ஐ. உண்மையிலே நீ பேசணும்னா அந்த எஸ்ஐ மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்க கண்டிப்பா. அதுதான் சார் பிரியாவோட அவங்க அப்பா அவர் இன்வால்வ் ஆனார் உள்ள வந்து. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிரியாவோட அவங்க அப்பா வந்து மேயர் பிரியா எங்களுக்கு சப்போர்ட் இல்ல, பொண்ணோட அப்பாவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தார். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ காலேஜ் போயிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வந்து லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் லாஸ்ட்டு 2nd வீக் போல் இவங்க வந்து என்கிட்ட ஃபோன் பேசுகிறத பார்த்து அவங்க அப்பா வந்து என்னது ஏதுன்னு கேட்குறப்போ அந்த பையன்கிட்ட நான் பேசாத, அந்த பையன்கிட்ட பேசினானா உன் தலையை வெட்டி ஆதிசேஷன் நகர் ரோட்டில் உருட்டி விடுவேன், இல்லை அப்படியும் இல்லைன்னா அவங்க அப்பாவையும் வெட்டுவேன், உன்னையும் நான் கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருவேன், கேட்டால் வீட்டில் லவ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு காசு கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுவேன். இவ்வளோதான் என்னோட பிரச்சனை. நான் அந்த பையன் கூட உன்னை அனுப்ப முடியாது, அந்த பையனோட வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாரையுமே கருவை அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே த்ரெட்டு. ஸோ அப்பாவை வந்து லாக்அப்பில் எடுத்து 2 நாள் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து மேயர் பிரியான்றவங்களோட அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ ஸ்டேஷனில் அவங்க வந்து வந்ததுனால ஸோ ப்ரெஷர் அதிகமாகி அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் இந்த மாதிரி த்ரெட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை இதுவாகிருக்கு. நாங்கள் 2 பேரும் எங்கள் விருப்பத்துக்கு படி தான் நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம். வீட்டில் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இவங்க அப்பா வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து 2 இயர்ஸ் முன்னாடியே வந்து இவங்க அப்பாவுக்கு தெரியும் நாங்கள் ஒரே ஆஃபீஸில் தான், ஒரே கேபு, ஒரே பாயிண்டில் தான் நிற்போம். ஸோ நான் ஏறிட்டத உடனே இவங்க ஏறுவாங்க, ஒரே கேபில் தான் போவோம் வருவோம், எல்லாமே தெரியும். அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் 2 வருஷம் டைம் கொடுங்க, நான் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். ஸோ அதேபடி நாங்களும் வெயிட் பண்ணோம். அவர் சில கோரிக்கைலாம் வச்சாரு, அந்த கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றினேன். ஒரு நல்ல வேலை இருக்கணும், ஒரு நல்ல சம்பாதியம் இருக்கணும், நல்ல சேவிங்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் நாங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னார், வெயிட் பண்ணுங்க சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே ஏப்ரல் 2வது வாரத்தில் இந்த மாதிரி ரொம்ப த்ரெட் பண்ணி இவ பயந்து இவ வந்து நான் போயிடுறேன், இல்லை நான் செத்துடுறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, சரி நீ என்ன முடிவு எடுக்கிறேன்னா நம்ம போயிடலாம் சொல்கிறப்போ நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி கோவிலில் கல்யாணம் பண்ணோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.